வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் செல்வம் பெருக குலதெய்வ வழிபாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். குலதெய்வம் என்றால் என்ன? நம் முன்னோர்கள், அதாவது இறந்து போன நம் பாட்டனார்கள், இறந்து போனவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றாகியுள்ளார்கள். அவர்கள் நம்முடைய பரம்பரை. நாம் வருத்தமில்லாமல் இந்த உலகில் நாம் எந்தவித கஷ்டமும் இன்றி வாழவும் இனி வரும் தலைமுறைகளை வாழ வைப்பதால் இவர்களை குலதெய்வம் என்று கூறுகிறோம். குலதெய்வத்தை நம் மனதில் நினைத்தாலே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விடும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். நம் வீட்டில் பேச்சை எடுத்தாலே சுப காரியங்கள் நடக்க தொடங்கிவிடும். இத்தகைய சிறப்பு மிக்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவரவர் குலதெய்வத்திற்கு பிடித்த பூஜை பொருட்களை வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும். உதாரணமாக பூ, ஆடைகள், சுருட்டு, பட்டை சாராயம் இதையெல்லாம் வைத்து ஒரு வருடத்திற்கு ஒரு தடவையாக நாம் குலதெய்வத்திற்கு இவ்வாறு நாம் பூஜை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு வருடத்தில் நாம் சம்பாதிக்கும் பணத்தை சிறு தொகையை நம்மால் முடிந்தது ஒதுக்க வைத்து அந்த குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து 10 அந்தணர்களுக்கு நாம் உணவு கொடுத்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளவற்றது. நாம் செய்த பாவம் போய்விடும். நம் வீட்டில் செல்வம் பெருகவும் ஆரம்பித்து விடும். நாம் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி அடையும். நன்றி.